வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்தி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினோன்னு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். அடுத்து ஒரு 10-15 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திருங்க. ஒரு 5-20 சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட லைட்டா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியில இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணிடலாம். கூட லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு அங்க கொதிக்கட்டும். இதுல நம்ம சுண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு சுண்டைக்காய் வத்தலை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்தோன்னு நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டோன்னு கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காய் வத்தலை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.